வாஞ்சா கல்பத்தர்பச்சிய கிருபா சிந்துப்பியே வச்ச பதிதானாம் பாவனேப்பியோ வைஷ்ணவேப்பியோ நமோ நமக. வாசுதேவ சுதம் தேவம் கம்சச்சானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். காத்யாயினி மகாமாயே மகா யோகினி யதீஸ்வரி நந்தகோப சுதம் தேவி பதிந்தே குருதே நமக. ஸ்ரீமத் பகவத்கீதை 8வது அத்தியாயம் 26, 27, 28 3 ஸ்லோகத்தையும் சேர்த்து பார்க்குறோம். 25 படிச்சிருக்கோம். புகை ராத்திரி கிருஷ்ண பக்தம் தட்சிணாயன மாதங்கள் 6 இவைகளில் உடல் நீத்த யோகி சந்திரனுடைய ஜோதியை அடைந்து மறுபிறவி அடைகின்றான். இதில் இன்னைக்கு உலகிற்கு சாஸ்வதமாக ஒளி இருள் என்ற 2 மார்க்கங்கள் உள்ளன. ஒன்றில் சென்றவன் திரும்புவதில்லை, மற்றொன்றில் சென்றவன் மறுபடியும் பிறக்கின்றான். ஒளியில் சென்றவன் திரும்புவதில்லை, இருளில் சென்றவன் திரும்புகின்றான் அப்படின்னு அர்த்தம். இந்த 2 மார்க்கங்களையும் அறிந்த எந்த யோகியும் மயங்குவதில்லை. ஆகவே அர்ஜுனா, எப்பொழுதும் யோகத்திலேயே நிலைத்திரு அப்படிங்கிறாரு. இதுவரை நான் சொன்னதை அறிந்த யோகியானவன் வேதங்களிலும் யஜ்ஞங்களிலும் தவங்களிலும் தானங்களிலும் எந்த புண்ணிய பலன் உண்டென்று கூறப்பட்டுள்ளதோ அவை அனைத்தையும் பொருட்படுத்த மாட்டான். உயர்ந்ததும் ஆதியுமான பரமபதத்தை அடைகின்றான். பகவானுடைய வாக்கு முழுவதையும் கேட்டு இதுவரைக்கும் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டவே என்னுடைய பரமபதத்தை தான் அடைவானே தவிர இந்த யாகம் யஜ்யம் புகை ராத்திரி எந்த மார்க்கத்தில் பிறக்கிறோம், எந்த மார்க்கத்தில் திரும்ப வர்றோம் பூமிக்கு அப்படிங்கிறது பற்றி பொருட்படுத்த மாட்டான்றார். அதாவது இந்த 2 மார்க்கங்களையும் அறிந்த எந்த யோகியும் மயங்குவதில்லை. மயக்கம்ங்கிறது என்ன அர்த்தம்? மயக்கம்னா நினைவு இழப்பு பேரு மயக்கம் கிடையாது. நினைவு இழப்புங்கிறது அது பிரக்ஞையற்ற நிலை. ஆனால் மயக்கத்தில் பிரக்ஞை இருக்கும். பிரக்ஞைன்னா சித்த சுவாதீனம் இருக்கும். சித்த சுவாதீனத்தோட இருந்துக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட விஷயத்த தன்னுடைய குணத்தினாலேயோ தன்னுடைய சாமர்த்தியத்தினால அந்த குறிப்பிட்ட செயலை குறிப்பிட்ட குணத்துல விரும்புவாங்க. சித்த சுவாதீனத்தோட தான் இருப்பாங்க. ஆனா குறிப்பிட்ட செயலை விரும்பும்போது நீ அந்த செயல் மேல மயங்கிட்ட, செயல்கிட்ட ஒன்ன நீ இழந்துட்ட, அதாவது மயங்கிட்ட. ஒன்னு அந்த செயல் மயக்கிருச்சு அப்படின்னு சொல்றதை விட அந்த செயலோட விளைவு உன்னை மயக்கலை, நீ அதுகிட்ட மயங்கிட்ட. ஏன்னா உன்னுடைய குணத்துல அதுல ஏதோ ஒரு சுவாரஸ்யம் இருக்கிறதா நீ நம்புற. அந்த சுவாரஸ்யம் உனக்கு இனிமையானதாக இருக்கும் அப்படின்னு நீ நினைக்கும் போது அது மயக்கம் அப்படின்னு அர்த்தமாகுது. ஆனா நம்ம நடைமுறையில பிரக்ஞை இழக்கிறது, சித்த சுவாதீனத்தை இழக்கிறதா மயக்கம்னு நம்ம நினைக்கிறோம். மயக்கம்னா அன்கான்சியஸ் கிடையாது. உண்மையில மயக்கம்னா அதுல கான்சியஸோட, அதாவது நினைவோட இருந்து பிரக்ஞையோட இருந்து சித்த சுவாதீனத்தோட இருந்து உனக்கு கற்பனையினால அது சுகமானது, இன்பமானது, அது சுவாரஸ்யமானது அப்படின்னு நீ நம்புற. அப்ப நீ அந்த செயல்ல மயங்கிட்டன்னு அர்த்தம். ஆனா கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, நான் அப்போ ஒளியில போனேன்னா திரும்பி வரமாட்டேன்ல அப்படின்னு எந்த யோகியும் அந்த திரும்ப வராத நிலைக்கு மயங்கிறது இல்லை. மறுபடி நான் இங்கே என்ன விட்டுட்டனோ அது எல்லாத்தையும் தவற விட்டனோ அது எல்லாத்தையும் மறுபடி நான் சாதிச்சிருவேன், அதனால நான் இரவுல போய் திரும்பி வர்றது எனக்கு நல்லது தான் அப்படின்னு நீ விரும்பினேன்னா அப்பவும் மயக்கம்தான். ஆனா என்னுடைய பக்தனான யோகி, பக்தி யோகத்தை கடைபிடிச்ச யோகி இந்த 2 செயலை கண்டும் மயங்குவது இல்லைங்கிறாரு. அவன் தானத்தினால நிறைய செல்வங்களை பெறுவான், யாகத்தினால நிறைய ஞானத்தை அடைவான், தானம் பண்றதுனால செல்வத்தை தானத்தை அதிகமா அடைவான். விரதம் இருக்கிறதுனால அவனுக்கு மங்கள தெய்வீக வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். புரியுதா?
சேவை செய்யறதுனால ஆரோக்கியமான உடலும் உயர்ந்த குடிப்பிறப்பும் கிடைக்கும் சேவையினால. ஆனா இதை கண்டெல்லாம் மயங்க மாட்டான்னு தான் சொல்றாரு, பொருட்படுத்த மாட்டான்றாரு. அவனுக்கு கிடைக்காதுன்னு சொல்லல, அது கிடைக்க கூடாது, அந்த மார்க்கத்துக்கு நீ போக கூடாதுன்னு எல்லாம் சொல்லவே இல்லை அவரு. அதெல்லாம் கிடைக்கும், அதெல்லாம் அவன் வச்சிருப்பான். செல்வத்துக்கு தானத்தினால செல்வத்தை அடைவான், யாகத்தினால ஞானத்தை அடைவான், விரதத்தினால நிறைய பலன்களை அடைவான், எல்லா ஜீவர்களுடைய உயர்ந்த பதவிகளை அடைவான், தெய்வ காரியங்கள் அதிகமான ஈடுபாடு கிடைக்கும் விரதத்தினால. அப்புறம் எல்லா மக்களுடைய சேவையும் அவனுக்கு கிடைக்கும், உயர்ந்த குடிப்பிறப்பு கிடைக்கும், தன்னலமற்ற சேவையினால அவன் உயர்ந்த நிலையை அனுபவிப்பான். ஆனா அதை கண்டு மயங்கிறது இல்லை, அதை பொருட்படுத்த மாட்டாங்கிறாரு. அவனுக்கு தெரியும் ஞானத்துல எல்லா ஞானமும் எதுல முற்று பெறுது? பக்தியில முற்று பெறுது. பக்தி எங்க போய் நிற்கும்? பகவான்கிட்ட, பரமபுருஷ பகவான் கிட்ட போய் நிற்கும். அவர் தான் முழு முதற் கடவுளுங்கிறதுல அவனுக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை. அதை நிரூபிக்கிறதுக்காக அவன் காரணங்களை தேட வேண்டிய அவசியமும் இல்லை, இல்லையா? அவன் எந்த வகையிலும் காரணத்தை தேட மாட்டான், தேட வேண்டிய அவசியம் இல்லை. அவனுக்கு தெரியும் பகவான். அதான் சைதன்ய மகாபிரபு சொல்லுவாரு, நீ என் முன்பாக வந்து எனக்கு காட்சி கொடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை, என்னை நீ ஆதரிக்கணும் அப்படின்னு கூட தேவையே இல்லை. நீ என்னை ஆதரிக்கலாம், ஆதரிக்காம போகலாம், அது உன் இஷ்டம். ஆனா நீ தான் எனக்கு எந்த காலத்திலையும் என்னுடைய எஜமானன், நிபந்தனையற்ற எஜமானன். நீ எனக்கு இப்படி பண்ணினாதான் நீ எனக்கு எஜமானன் அப்படின்னு நான் எந்த நிபந்தனையும் வச்சுக்கல. நீ என்னை வெறுக்கலாம் அல்லது ஆதரிக்கலாம், அல்லது பாராமுகமா பொருட்படுத்தாம கூட நீ போகலாம், ஆனா நீ தான் என்னுடைய முழுமையான எஜமானன் அப்படின்னு சொல்லுவாரு. பக்தியினுடைய லட்சணம் அதுதான், அன்பியோட லட்சணம் அதுதான். நீ எனக்கு எந்த வகையிலையும் உதவி செய்ய வேண்டியதில்லை. ஏற்கனவே இதை நம்ம பல தடவை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறேன். தங்கள் சித்தம் என் பாக்கியம் அப்படின்னு சொல்ல எங்க இன்னொருத்தங்க உங்ககிட்ட சொல்ல வேண்டாம், நீ சொல்லிப்பாரு. உன்னுடைய விருப்பம் என்னுடைய அதிர்ஷ்டம். நீ என்ன எந்த மாதிரி விரும்புறியோ, எந்த மாதிரி கையாள விரும்புறியோ, அது நான் பெற்ற பாக்கியம் அப்படின்னு யாராவது சொல்லி பாருங்க. அது தூய்மையான அன்பா இருக்கும். அப்படி நீ யாருக்கிட்ட சொல்றதுக்கு உனக்கு மனசு வருமோ எல்லார்கிட்டையும் சொல்லிடுவியா? உன் விருப்பப்படி என்ன கையாண்டு கோப்பன்னு யாருக்கிட்ட சொல்லுவ? உன்னோட அதுக்கு சொல்றதுக்கு மனசு வரணும்ல. சும்மா சொல்லிட்டா போச்சா? ஏமாத்துறதுக்காகலாம் சொல்லக்கூடாது. ஒருத்தரை ஏமாத்துறதுக்கு, அவங்கள அனுபவிக்கிறதுக்கு, இல்லை நம்மள அவங்க பெருமையா கொண்டாடுறதுக்கு, மொத்தத்துல ஒருத்தர் அனுபவிக்க தான் ஆசைப்படுறோம். ஒருத்தரோட உழைப்பையும் எண்ணத்தையும் மனசையும் ஆசையும் பாசத்தையும் நாமளே அனுபவிக்கணுங்கிறதுக்காக ஏமாத்துறதுக்கு என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனா உண்மையா சொல்றதுக்கு, உன்னுடைய தாசனா நான் ஆகிறேன், உன்னுடைய சேவகன் ஆகிறேன், நீ என்ன எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம் அல்லது பயன்படுத்தாம கைவிடலாம், என்ன நீ ஓரங்கட்டி வச்சிடலாம், இல்லை திரும்பி கூட பார்க்காம போகலாம், நீ என்ன வேணாலும் பண்ணு, உன்னுடைய விருப்பம் நான் பெற்ற அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்ல முடியுமா? யாருக்கிட்ட சொல்ல முடியும்? நிச்சயமா மனிதனுக்கு மனிதன், மனுஷிக்கு மனுஷி சொல்லவே முடியாது. அங்க ஒரு காரணம் வந்து நொய்யின்னு கருப்பா நிற்கும், அழுக்கு மாதிரி இருக்கும். இவன்கிட்ட போய் எப்படி சொல்ல? நாளைக்கு இவன் நம்மளை எப்படி பயன்படுத்துவான்? சந்தேகம் வருமா வராதா? இவ்வளோ உரிமையை எடுத்துக்கிட்டோம்னா, இவ்வளோ உரிமையை கொடுத்துட்டோம்னா ரெண்டுமே தப்பாயிரும். இவ்வளோ உரிமையை கொடுத்தோம்னா அவன் கொடுக்கவும் முடியல, மனசு வரல. அவ்வளோ உரிமையை எடுத்துக்கவும் விருப்பம் இல்லை, என்ன ஆகுமோன்னு. ஆனா கிருஷ்ணங்கிட்ட நீ கொடுக்கலாம், அவன் நம்மளை என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு கொடுக்கணும். சக ஜீவர்கள்ட்ட அந்த மனசு வரவே வராது, வரக்கூடாது. வராதுங்கிறத விட வரக்கூடாதுங்கிறதா உண்மை. நீ எந்த தெய்வத்துக்கிட்டையுமே அப்படி விடக்கூடாது. காளியாத்த கிட்ட போய் சொல்லிடுவியா நீ என்ன வேணாலும் என்னை பண்ணுத்தான்னு? அவ என்ன வேணாலும் பண்ணுவா, நீ சொன்னாலும் சொல்லலைன்னாலும் அவன் நொங்க எடுக்க போறா, அது வேற விஷயம். ஆனா நம்ம வந்து எந்த தெய்வத்துக்கிட்டையும் போய் நம்ம அப்படி சொல்றதுக்கு வராது, மனுஷால்கிட்டையும் வராது, தெய்வத்துக்கிட்டையும் வராது. ஆனா கிருஷ்ணகிட்ட சொல்ல வரும். ஏன்னா
அவன் மேல எதுக்காகன்னா, இங்க இருக்கிற பரமாத்மா உனக்கு அப்படி ஒரு அன்பை நீ கொடுக்கணும்னு விரும்பும் போதே அவர் உனக்கு நல்ல வழியை காட்டிடுவார். இது எதை வச்சு உறுதியா சொல்றேன்னா, அவர் சொல்றாரு ஞான தீவேன பாஸ்வதா. ஏற்கனவே சொல்லியிருக்காருல, அவனுடைய இதயத்திலிருந்து அறியாமை இருளை அகற்றி ஞான தீபத்தை நானே ஏற்றுகிறேன் அப்படின்னு ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். அப்போ அவனோட நம்ம இதயத்துல இருந்து இருக்கிற பகவான் நீ தூய்மையான அன்பை வழங்கணும்னு போகும்போதே அதை எங்க வழங்கணுமோ அங்க வழங்க வைக்கிறதுக்கு அவர் உனக்கு உதவி செஞ்சிருவார். உன்னை ஏமாத்துறவங்க கிட்ட, உன்னை வழி தவற செய்யறவங்க கிட்ட உன்னுடைய தூய்மையான அன்பை நீ செலவழிக்கிறதுக்கு அவர் உன் இதயத்தில் இருக்கக்கூடிய பரமாத்மா உன்னை அனுமதிக்க மாட்டார். புரியுதா? ஆனா கபடமான ஒரு அன்பை நீ அனுபவிக்க விரும்பி தந்திரமா செலவழிக்க விரும்பினா அவர் வெறும் சாட்சியா தான் இருப்பார், பார்த்துக்கிட்டு இருப்பாரே தவிர உனக்கு வழிகாட்ட மாட்டார். அவரு நம்ம இயல்பாவே நம்ம தந்திரத்துக்கு தகுந்த மாதிரி இடத்துல ஒரு தந்திரமான இடத்துல கொண்டு போய் அந்த அன்பை செலவழிப்போம். அந்த அன்புக்கு தகுந்த மாதிரி விளைவு வரும். ஏமாற்றப்படலாம், அல்லது நாம மற்றவங்களை ஏமாற்றலாம். அதுவும் திறமை தான். மற்றவர்களால் நாம ஏமாற்றப்படலாம், அதுவும் திறமை தான். ரெண்டுமே பரஸ்பரம் ஒரு சாதாரண லௌகிக தற்காலிகமாக தான் சூதாட்டத்தில் கிடைக்கிற வெற்றி மாதிரி. அந்த வெற்றி நமக்கு அந்த நேரத்துக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்கும். வெற்றியோ தோல்வியோ, நான் அடிச்சிட்டேன், தூக்கி எரிஞ்சிட்டேன், ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிக்குவோம். குறுக்கு வழியில் சூதாட்டத்தில் இருக்கிற வெற்றி மகிழ்ச்சின்னு எப்படி சொல்ல, அது ஒரு வகையான இன்பம், அவ்வளோதான். இதனால அடுத்தடுத்து விளைவுகள் வரும். ஆனால் என்னுடைய பக்தனான யோகி இந்த இரவு பகல் புகை ராத்திரி அக்னியில் போகிறது, ஜோதியில் போகிறது, பிறப்பு இறப்பு தான தர்மம் இதனால கிடைக்கிறத அவன் பொருட்படுத்த மாட்டான். அவனுடைய புத்தி மயங்கிறது இல்லைங்கிறாரு. யார் இந்த நிலைமை எல்லாத்தையும் தெரிஞ்சிருந்தும் அதுகிட்ட மயங்காம இதுவரைக்கும் நான் சொன்னதை கேட்டு புரிஞ்சிருந்து இவ்வளவையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எதில் போறது அப்படின்னு தன்னை பற்றி யோசிக்காம எதையும் பொருட்படுத்தாம இந்த நிகழ்ச்சி இப்படித்தான் ஏற்பாடு, பிரபஞ்ச இயக்கம், பிறப்பு இறப்பு ஜனனம் மரணம் வாழ்வு இப்படித்தான் இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எவன் ஒருத்தன் எதையும் பொருட்படுத்தாம மயங்காம இருக்கிறானோ அவன் என்னுடைய பரமபதத்தை அடைவான் அப்படின்னு அர்ஜுனன்கிட்ட தைரியமா இருக்க சொல்றதுக்காக அவனுக்கு சொல்றாரு. ஏன்னா அவனுக்கு கவலையே அதுதானே. நான் என்னுடைய சொந்த உறவினர்களையோ நட்பையோ நன்றி கெட்டவன் ஆயிடுவனோ, கொலைகாரன் ஆயிடுவனோ, கடமை தவறியவன் ஆயிடுவனோ, பக்தன் இல்லாம போயிடுவனோ, நல்ல மனுஷனா நடந்துக்காம போயிடுவனோ, என் குடும்பத்து பேரை கெடுத்துருவனோ அப்படின்னு அவனுக்கு பலவிதமான கவலை கற்பனை. நன்றி மறந்தவனா இருக்கிறது அவனுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா எதிர்த்தாப்புல குரு இருக்கிறாரு, பீஸ்மர் இருக்கிறாரு, எல்லாரும் மேலேயும் அவனுக்கு நல்ல மரியாதை வச்சிருக்கிறான். அந்த மரியாதையை அந்த குரு சொல்லி கொடுத்தத அவர்கிட்டயே பிரயோகம் பண்றதுதான் அந்த குருவுக்கு நீ தர்ற மரியாதை. நீயே இதெல்லாம் கவலைப்படுற. இப்ப எல்லாருக்குமே இதே நிலைமை தான் இருக்குது. உனக்கு மட்டும் இல்ல, அவங்களும் இதே நிலைமையில தான் இருக்கிறாங்க. அவங்க தன்னுடைய சொந்த மாணவனை எதிர்க்க வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு அறிவில்லாமல எதுக்கு வந்திருக்கிறாங்க? இல்ல அவங்க என்ன முட்டாளா? இல்ல உன் மேல பாசம் இல்லாதவங்களா, நன்றி இல்லாதவங்களா? அவங்க கடமையை செய்யும் போது நீயே உன் கடமையை செய்ய. அவங்க சொல்லி கொடுத்ததே அதானே. நீயே அந்த கடமையில இருந்து தவறுற. கடமை தவறுனா அப்ப நீ அவங்களுக்கு மாணவனாக இருக்கவே லாயக்கு இல்லை. சும்மா பாவலாவுக்கு பம்மாத்துக்கெல்லாம் கொஞ்சாத. ரொம்ப யோக்கிய மாதிரி, ரொம்ப சேவகன் பண்ண தன்னலமற்ற தியாகி மாதிரி நடிக்க கூடாது. ஒழுங்கா குரு சொல்லி கொடுத்ததை செய். புரியுதா? குரு சொல்லி கொடுத்ததை செய்ய, நீ அதுபடி வாழ்ந்து காட்டு. சும்மா வாய்ப்பேச்சு இல்லை ஆன்மீகம்ங்கிறது. வாழ்ந்து காட்டு. தன்னலமற்றவனா இருக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் ஏன் நீ உன்னோட குரு வந்திருக்கிறார் அப்படின்னா அவர் என்ன அப்போ அவரை விட நீ பெரிய அறிவாளின்னு நினைக்கிறியா? அவருக்காக நீ இறக்கப்படுற இல்ல, இங்க இருக்கிற ஜீவர்களுக்காக இறக்கப்படுற இல்ல. அவங்கெல்லாம் இறக்கமற்றவர்களா, நன்றி கெட்டவர்களா, இல்ல உன் மேல பகை உணர்ச்சியோட வந்திருக்கிறாங்களா? அவங்க கடமைக்காக வந்திருக்கிறாங்க.
நீ ஏன் கடமை தவறுற? புரியுதா? சும்மா பாவலாலாம் காட்டக்கூடாது. அன்பா இருக்கிற மாதிரி, ரொம்ப தியாகம் பண்ற மாதிரி, உனக்காகத்தான் நான் விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு இந்த ஃப்ராட் வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. உண்மையா இருந்தேன்னா அவங்களுக்கு உண்மையா இருக்கிற உன்னைய அவங்க உண்மையா இருக்கிறவங்கிறதுனால உன்னோட உண்மையை அவங்க தெரிஞ்சுக்குவாங்க, அவங்க உன்னை மதிப்பாங்க. நீ தேவையில்லாம பயப்பட வேண்டியதில்லை. அதுக்குத்தான் மரணத்தை பத்தி சொல்றாரு. இங்க எவனுமே பகல் பொழுதுல தான் சண்டை போடுறோம், ராத்திரி எவனுமே சாவ போறதில்லை. போர்க்களத்துல எவனுமே இரவு மாளவே இல்லை. 18 நாள் போர்ல சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் ஒருத்தன் கூட மாளல, மிருகம் கூட மாளல. மறுநாள் சூரிய உதயத்துக்கு அப்புறம் போராடித்தான் தன் உயிரை விடுறாங்களே தவிர யாருமே இரவுல போகல. அப்போ ஒவ்வொரு ஜீவனும், அது யானையோ குதிரையோ மனிதனோ சேவகர்களோ யாரா இருந்தாலும் பகல்ல தான் போறாங்க. எல்லாருமே திரும்பி வர முடியாத இடத்துக்கு போறாங்க. எல்லாருமே தர்ம யுத்தத்துல கலந்துகிட்டவங்க, தர்மத்தின்படி வாழ்றவங்க. நீ அவங்க குடும்பத்துக்காகவோ இல்ல அவங்களுடைய வாழ்வுக்காகவோ நீ வாரிசுகளுக்காகவோ நீ ஒன்றும் கலங்க வேண்டியதில்லை. அவங்க குடும்பம் வீணா போயிருமே, அத்தனை குடும்பத்தையும் கெடுத்தவன் ஆயிடுவேனேன்னு சும்மா அந்த பாலெல்லாம் காட்டாத. முதல்ல அவனுடைய வீரத்தை மெச்சி சொல்லுவார், கடமைக்கு தவறக்கூடாதுன்னு. அப்புறம் முதல்ல அவன் பரிவு காட்டுறதுக்காக அறிவாளியை போல பேசுவான். அதே சமயத்துல நீ கவலைப்பட தேவையில்லாத விஷயத்துக்கு நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கன்னு கேலியா சொல்லுவாரு. அதுக்கப்புறம் அவனுடைய வீரத்தை மெச்சுவார். அடுத்து அவனுடைய தர்ம சிந்தனையை தூண்டுவார். அப்புறம் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே எந்த கெடுதலும் வராது, எல்லாருமே நல்ல கதிக்கு தான் போவாங்க, நீ தேவையில்லாம பயப்படாதன்னு எல்லாருடைய இயற்கையான அந்த குணபாவத்துல எந்த மாதிரி வாழுவாங்க, எந்த ஜீவனுக்கு என்ன நிலைமைங்கிறத எடுத்து சொல்லுவாரு. இப்ப என்ன சொல்றாரு, எல்லாருமே நற்கதிக்கு போறது உறுதி, நீ அனாவசியமா பயப்படாத, உன் கடமையை செய்யுன்னு சொல்றாரு. இப்போ உண்மையிலேயே நீ யோகியாக நிலைத்திரு அப்படிங்கிறாரு. இந்த இரவுக்கு பகலை பற்றியோ போக்குவரவு பற்றி, போக்கும் வரவும் இல்லா புண்ணியா அப்படின்னு சிவபெருமான சொல்லுவாங்க. புரியுதா? அந்த மாதிரி இதுவரை நான் சொன்னதை அறிந்த யோகியானவன் வேதங்களிலும் யாக்ஞங்களிலும் தவங்களிலும் தானங்களிலும் எந்த புண்ணியத்தை உண்டென்று கூறப்பட்டுள்ளதோ அவை அனைத்தையுமே பொருட்படுத்த மாட்டான், உயர்ந்ததும் ஆதியுமான பரமபதத்தை அடைகின்றான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இரு மார்க்கங்களையும் அறிந்த யோகி எதுலையும் மயங்கிறது இல்ல, நீ எப்பவுமே யோகியாயிருங்கிறார். பக்தி யோகியை கடைப்பிடி அப்படிங்கிறார். பரிபூர்ணமாயிரு, இந்த நிலையில இரு, நீ அனாவசியமா எதை கண்டும் மயங்காத. மயக்கம்ங்கிறது என்னது? ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம ஆசைப்படுறதும் அதை அனுபவிக்க விரும்புறதுக்கு பேரு மயக்கம். நீ எதுகிட்டையுமே நீ மயங்க வேண்டிய அவசியம் இல்லையே. எதுவும் ஒன்ன பார்த்து மயங்க வேண்டாம், நீயும் எதை பார்த்து மயங்க வேண்டாம். எதுக்கு? நீ எதையும் பொருட்படுத்தாத, நீ அது அந்த மாதிரி இருக்க பழகு, கடமையை மட்டும் செய். அதாவது நமக்கு கொடுக்கப்பட்ட உணர்வுகளை எண்ணங்களை நாமளே அதை போலியான இடத்துக்கு கொண்டு போகக்கூடாது. அதை போலிங்கிறது என்ன? மாதிரி. இப்போ உங்களுக்கு எப்படி சொல்றது, ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வச்சிருக்கியா நீ, அதை ஜெராக்ஸ் காப்பி எடுத்தா ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லை, ஆனா வித்தியாசம் இருக்கு. ஜெராக்ஸ் வேற, உண்மை நகல் வேற, பிரதி நகல் வேற. பிரதி நகல் உண்மையை மூலத்தை போலதான் இருக்கும். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், காலையில நம்ம பாகவதத்துல சொன்னது, ரசிக்கிறது நல்ல ரசனைக்காரனுக்கும் பாகவதத்துல சொன்னது, ஒருத்தங்க ரசிக்கிறாங்க அப்படின்னா அந்த ரசனை அதே மாதிரி ரசனையில இன்னொருத்தவங்களும் இருப்பாங்க. ஆனா ரசனைக்கு பின்னால ஒரு காரணம் இருக்கும். அது சொந்த சுயநலமா இல்ல உண்மையிலேயே அந்த ரசனையா அப்படிங்கிறதுல வித்தியாசம் இருக்கும். ரெண்டு பேரும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் ரசிப்பாங்க, நம்மள மாதிரி தான் அவங்களும் ரசிக்கிறாங்கன்னு நம்ம நினைப்போம்.
அதைத்தான் சொன்னேன். கிருஷ்ணரை நீ நினைக்கிற மாதிரியே எல்லாரும் கிருஷ்ணரை விரும்புறாங்க அப்படின்னு நாம நினைச்சுக்குவோம். நம்மளை போலதான் அவங்களும் கிருஷ்ணரை விரும்புறாங்கன்னு. ஆனா அவங்க எதுக்காக கிருஷ்ணரை விரும்புறாங்களோ அது கிருஷ்ணருக்கு தெரியும். புரியுதா? அதே மாதிரி நீ ஒரு செயலை ஒரு ரசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரசனையை பாராட்டினோம்னா அந்த ரசனைக்கு பின்னால அவங்களுடைய குணம் இருக்கும். நீ ரசிக்கிற மாதிரி தான் அவங்க ரசிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. உனக்கு ஒரு ஒரு பண்டமோ ஒரு வண்ணமோ ஒரு உடையோ பிடிச்சிருக்குது அப்படின்னா அதுக்கு காரணத்தை நீ சொல்லுவ. அதே காரணத்தை அவங்க கிட்ட கேட்டோம்னா அவங்க வேற காரணத்தை சொல்லுவாங்க. புரியுதா? அப்போ விரும்பினது என்னவோ ஒண்ணுதான், ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற குணங்கள் வேற வேறையா இருக்கும். அதனால நாம கிருஷ்ணரை நினைக்கிறத கிருஷ்ணருக்கு தெரியும், அதை தெரிஞ்சுதான் நாம நினைக்கிறோம். நாம என்ன விரும்புறோமோ அது கிருஷ்ணருக்கு தெரியும் அப்படின்னு கிருஷ்ணரை நேசிக்கிறது ஒரு வகை. அப்படித்தான் நேசிக்க சொல்றாரு கிருஷ்ணருக்கு அர்ஜுனனை. ஆனா நான் விரும்புறது கிருஷ்ணனுக்கு தெரியும், அவன் என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி வைப்பான் அப்படின்னு தன்னுடைய விருப்பத்தை கிருஷ்ணனுக்கு தெரியும்னு தான் அவங்களும் நினைக்கிறாங்க. நாமளும் அப்படித்தான் நினைக்கிறோம். ஆனா என் விருப்பத்தை கிருஷ்ணன் நினைச்சு வைப்பான்னு நிறைவேற்றுவான்னு நான் நினைக்கல. ஆனா நீ நினைக்கிற கிருஷ்ணன் என் விருப்பத்தை நிறைவேற்றி வைப்பான்னு. அப்படிங்கும்போது உன்னுடைய விருப்பம் கிருஷ்ணனுக்கு தெரியுதுன்னு நீ நினைக்கிறது வேற, என் விருப்பம் கிருஷ்ணனுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறது வேற. புரியுதா? ரெண்டு பேரும் கிருஷ்ணனுக்கு தெரியும்னு தான் நினைக்கிறோம். ஆனா நீ கிருஷ்ணன் என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி வைப்பான்னு நினைக்கிற. நான் என்னுடைய விருப்பத்தை கிருஷ்ணன் நிறைவேற்றினா நிறைவேற்றிட்டேன், என் மனசு அவனுக்கு தெரியும், அவன் வேணும்னா செய்யறான் இல்லாட்டி போறியா அப்படின்னு இருக்கிறது வேற. புரியுதா? ரெண்டு பேருக்குமே கிருஷ்ணனுக்கு தெரியுங்கிறது ரெண்டு பேருக்கும் நினைக்கிறதா செய்யறோம். ஆனா நோக்கம் வேற வேற, விளைவை பற்றிய அபிப்பிராயம் வேற வேற. புரியுதா? இது கிருஷ்ணருடைய பக்தர்கள்ல எவ்வளவோ விஷயங்கள், எவ்வளவோ வித்தியாசமான வெவ்வேறு வகையா இருக்குது. இதெல்லாம் நீ புரிஞ்சுக்கிட்டு பொருட்படுத்தாம இருந்தேன்னா என்னுடைய பரமபதத்துக்கு தான் வருவே, நீ தேவையில்லாம கவலைப்படாதன்றாரு. புரியுதா? இது போர்க்களத்துல அர்ஜுனனுக்கு சொன்னதுன்னு இல்லை, எந்த காலத்திலையும் இதே குணத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். நம்ம போர்க்களம்லாம் முடிஞ்சு அவங்க ஆட்சி செய்யும் போது தானே இந்த பகவத்கீதை கிடைச்சிருக்கு நமக்கு. நமக்கு இல்ல, அவங்களுக்கு வேதவியாசருக்கே அப்பதான் கிடைக்குது. போரெல்லாம் முடிஞ்சிருச்சு, முடிஞ்சு பல காலமாகி அவரு தர்மரை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப சுகமா எல்லாரும் சௌகரியமா இருக்கும்போது அன்னைக்கு என்ன நடந்துச்சுங்கிறது அப்பதான் யோசிக்கிறாங்க. அன்னைக்கு போர்க்களத்துல குருட்சேத்திரத்துல யுத்தத்துல என்ன நடந்துச்சு, பாண்டு புத்திரர்களுக்கும் எனது மகங்களுக்கும் என்ன நடந்தது, என்ன பேசிக்கிட்டாங்கன்னு அப்பதான் ஆரம்பிக்கிறான் திருதராஷ்டிர மகாராஜா. அது வரைக்கும் யாருமே யோசிக்கல. அப்பவும் கூட மற்றவங்க யோசிக்கல, திருதராஷ்டிரன் தான் யோசிக்கிறான், என் பிள்ளைங்க எப்படி தோத்த போனாங்க அப்படின்னு. அப்பதான் பரிசீலனை பண்றாரு அவர். அது மூலமா தான் வேதவியாசர் கருணையினால அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அவங்களுக்கு கிடைச்சது தான் நமக்கு கிடைச்சிருக்கு. நேரடியா போர்க்களத்துல அப்ப இல்லை. ஏன்னா தர்மம் சாட்சாத் பகவத் பிரணீதம், பகவானுடைய வாக்கு தான் தர்மம். அவர் எந்த காலத்திலையும் என்னத்தை தான் மாற்றி சொன்னாலும் தர்மத்தை காப்பாற்றுவதற்காகத்தான் விதவிதமா சொல்லியிருப்பாரே தவிர நோக்கம் ஒண்ணுதான். ஜீவர்களுடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி காலத்துக்கு தகுந்த மாதிரி விதவிதமா சொல்லியிருப்பாரு. ஆனா முடிவான இலக்கு என்னன்னா தர்மத்தை நிலைநாட்ட செய்வதற்காக மட்டும்தான் அவர் இவ்வளவு பேசுறது, இவ்வளவு சொல்றதும். விதவிதமா சொல்லியிருக்கலாம், எல்லாருடைய இயற்கையும் சொல்லியிருக்கிறாரு. ஆனா அவருடைய நோக்கம் தர்மத்தை நிலைநாட்டுவது. அப்போ தர்மம் பகவானுடைய வாக்கு தானே தவிர எழுத்தோ வேத இலக்கியங்களோ எல்லாமே அவருடைய வாக்குல இருந்து வர்றது தான். அவர் எப்படி வேணாலும் சொல்லுவார் ஜீவர்களுக்கு. அதனால நம்ம தர்மத்தின் வடிவமான பகவான் நாமந்தான் தர்மம், அதை சொல்றது தான் நம்ம தர்மம். ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நாமைவ கேவலம் கலோ நாஸ்தி ஏவ நாஸ்தி கதிரண்யதா. பிருகன் நாரதிய புராணத்துல சொல்லப்பட்டது. அது காலங்காலமா சொல்லிக்கிட்டு வர்றது. பகவான் நாமமே கதி அப்படின்னா அந்த நாமத்தை தொகுத்து கொடுக்கறதுக்காக
பகவான் நாமம்னு சொல்லிட்டு எல்லா நாமத்தையும் எப்ப வேணாலும் எங்க வேணாலும் சொல்றது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால எந்த குற்றமும் இல்லாத தூய்மையான இடத்துல எதிர்விளைவுகள் எதுவும் தராததா அவரே தொகுத்து கொடுத்துருக்கிறாரு. அதுல பிராணாயாமமும் சேர்ந்தே வரும், வேற எந்த மந்திரத்திலையும் அப்படி வராது. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரேன்னு சொல்லும் போதுதான் பிராணாயாமம் வருது. மற்ற கோவிந்தா ராமா கிருஷ்ணா முருகா கந்தனுக்கு அரோகரா சாமியே சரணமையப்பா விதவிதமா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பாரா சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் அப்படின்னு சொல்றது விதவிதமா ஓம் நம சிவாய எது வேணாலும் சொல்லலாம். அதுல பிராணாயாமம் பயிற்சி அந்த அந்த ஹரயோகம் உள்ள வரல. ஆனா அந்த இதுல யோகா ஆற்றல் உள்ள வருது. அப்பதான் நீ யோகி ஆக முடியும். சுவாச பயிற்சியும் சேர்ந்தே இருக்கு. அதுதான் 16 அட்சரங்கள் ஹரே கிருஷ்ணா அண்ட் ராமா. இதை மறுபடி அடுக்கி கொடுக்கறதுக்காக பகவானே வந்து அடுக்கி கொடுத்துட்டு போறாரு. ஏன் ஓம் நமோ நாராயணா ராமானுஜர் சொன்னார், அப்படியே விட்டுருக்கலாம்ல. பகவானே வந்து நாமம் சொல்லுன்னு சொல்லிட்டு, நாமத்தை விட்டா வேற கதி இல்லைன்னு சொல்லிட்டு, அந்த நாமத்தை இந்த மாதிரி ஒழுங்கா சொல்லு, உனக்கு உடலும் மனமும் புலனும் சரியாகும் அப்படின்னு நேர்கோட்டுக்கு சரியா வரும், அத்தனை சகசிர சக்கரங்களும் சரியா சுத்தும் அப்படின்னு விஞ்ஞானபூர்வமாகவும் ஜட ஆன்மீக 2 விஷயத்துக்கும் பொருத்தமா சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறார். இது மேல ஒருத்தனுக்கு நம்பிக்கையோ பயிற்சியோ வரணும்னு அவசியம் கிடையாது. அவன் நம்பவும் வேண்டாம், பயிற்சி பண்ணவும் வேண்டாம். சும்மா சொன்னா போதும். சொல்றதுக்கு என்ன வேணும்? உனக்கு கிருஷ்ணனை பிடிக்கும்ல, சரி கிருஷ்ணன் இல்லை கடவுளை பிடிக்கும்ல, சரி கடவுள்னு இல்லை உன்னையும் பிடிக்கும்ல. நீ நல்லவனா வாழணும், கெட்டிக்காரனா இருக்கணும், ஞானத்தை அடையணும், பக்தினா என்னன்னு தெரியணும், கடவுள்னா என்னன்னு தெரியணும்னு விருப்பம் இருக்குல்ல. அப்ப சொல்லு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே சொல்லு. சொல்லிட்டா நீ என்ன விரும்புறியோ எல்லாமே உனக்கு கிடைச்சிடும். நீ கிருஷ்ணன் தான் விரும்பல, நீ எதை வேணாலும் விரும்பு. கடவுளை விரும்பு, ஞானத்தை விரும்பு, செல்வத்தை விரும்பு, எதுவே விரும்பு. அல்லது நீ உன்னையே விரும்பு. உன்னுடைய ஆரோக்கியத்தை விரும்பு, உன்னுடைய ஐஸ்வர்யத்தை விரும்பு, உன்னுடைய சுகபோகத்தை விரும்பு, உன்னுடைய பேரு புகழ் விரும்பு, உன்னுடைய சொந்த பந்தங்களுக்கு மத்தியில் நீ தலைமையா இருக்கணும்னு விரும்பு. எப்படி இருந்தாலும் நல்லதைத்தானே விரும்ப போற. நீ சுகமா இருக்கணும்னு தானே விரும்ப போற. இதை சொல்லு. இதை சொல்றதுக்கு என்ன வந்துச்சு? இதுல அது எப்படி கிடைக்கும்? அந்த சந்தேகம்லாம் எதுக்கு? சந்தேகப்பட்டுக்கிட்டுனாலும் சொல்லு, நிபந்தனையே இல்லையே. சந்தேகத்தோட சொல்லு, பயத்தோட சொல்லு, ஆசையோட சொல்லு. ஆனா சொல்லி பாரு. காசா பணமா? செத்தா போறோம். அப்படியே செத்தாலுமே அறவரையா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது செத்தாலுமே நல்லது தானே, பரமபதத்தை தானே அடைய போறோம். சொல்லு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஜெய் குருதேவ்.